ஃப்ரெஷ்ஷான 2 கட்டு கொத்தமல்லி தழை இருக்கு. அத்தை ஸ்டைலில் அத்தைகிட்ட கேட்டு டேஸ்டியாக எம்மியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த தலை கொத்தமல்லி சட்னி பிரியா தான் பண்ண போறேன் நான் சொல்ற மாதிரி. அத்தை கொஞ்சமா ரீஃபண்ட் ஆயில் ஊத்திக்கிறேங்க. போதும் பிரியா. பிரியா 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு போடு. சரிங்க. 4 ஸ்பூன் குண்டுளுந்து போட்டுக்கலாம். அத்தை இது வணக்கினது போதுமாங்க? போதும் பிரியா. 7 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். 1 கட்டி பூண்டு போடு பிரியா. சரிங்க. அப்படியே கலக்கலக்கு. அத்தை இதெல்லாம் வணங்கிடுச்சுங்க. இதுக்கப்புறம் என்ன போடணுங்க? 1 முடி தேங்காய் துருவலை போடு பிரியா. 1 நெல்லிக்காய் சைஸ் புளி போடு பிரியா. சரிங்க. அளவான உப்பையும் போடு பிரியா. கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். பிரியா லைட்டா வதக்கினா போதும். சரிங்க. பிரியா நல்லா வதங்கிருச்சு. இந்த டைம்ல தான் வந்து லைட்டா சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. சரிங்க. மிக்சியில லைட்டா தண்ணி ஊத்தி அரைச்சிக்க வேண்டியதுதான். சரிங்க. கொத்தமல்லி சட்னி ரெடி. பிரியா நான் சொன்ன மாதிரி கரெக்டா அரைச்சிருக்கிறேன். கலர்ஃபுல்லா இருக்குது. சுட சுட சாதத்துல இந்த சட்னியை வச்சு அப்படியே சாப்பிட்ட லெவல்ல வேற லெவலா இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.